டேய் தமிழ் சினிமா ஃப்ரெண்ட்ஸ், உங்களெல்லாம் திருத்தவே முடியாதாடா. உண்மையிலே அருண் மாதேஸ்வரன்ற மிகப்பெரிய டைரக்டரை தமிழ் சினிமா கொண்டாட தவறிடுச்சு. இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி டிசின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தை எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் சூப்பராக நடிச்சிருக்காரு, வாமிகா காவியாவும் செம்மையாக நடிச்சிருக்காங்க, அனிருத்து பிரிச்சுட்டாப்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மையாக அங்கே ஒரு மறைக்கப்பட்ட மனிதன் அருண் மாதேஸ்வரன். யாருமே அவரோட பேரை சொல்லி பா நல்லா டைரக்ட் பண்ணிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு எவனுமே சொல்லலை. அவர் உண்மையாவே பாவப்பட்ட மனுஷன். இதுக்கு முன்னாடி கேப்டன் மில்லர்னு ஒரு படம் கொடுத்தாரு. அது இந்த காலத்துக்கு தேவைப்படலனாலும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை ஒரு நல்ல கண்டென்ட்டா கொடுத்துருக்காரு. அதை ஏத்துக்கிற முடியல, அதை பெருசா டெவலப் பண்ண முடியல. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு படம் பிடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காரு. லோகேஷ் கனகராஜ் அண்ட் அனிருத்தண்ணா இவங்க 2 பேர் பேர்ல மட்டும்தான் போய் சேர்ந்திருக்கு. அருண் மாதேஸ்வரன் பேர்ல சேரல. இதுல நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது அருண் மாதேஸ்வரன் படம் மாதிரியே இல்ல, லோகேஷ் கனகராஜ் படம் மாதிரியே இருக்குது. டேய், நீங்க எல்லாம் அவரோட ராக்கி படம் பார்த்திருக்கீங்களா? சாணிக்காயுதம் படம் பார்த்திருக்கீங்களா? ராக்கி படத்துல வந்த ராவான சீன்ஸ் 50% கூட டிசில வரல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு கேங்ஸ்டர் டீம் கொலையை பண்ணிட்டு அந்த பாடியை எப்படி எக்ஸ்போஸ் பண்றேன்றத ரொம்ப ராவா காமிச்சிருப்பாரு அருண் மாதேஸ்வரன். நீங்க இது அருண் மாதேஸ்வரன் படம் மாதிரியே இல்ல அப்படின்னு சொல்றது என்னால சுத்தமா ஏத்துக்கவே முடியல. ஏன்னா அருண் மாதேஸ்வரனால் மட்டும்தான் இந்த மாதிரி படங்கள் எடுக்க முடியும் அப்படின்னு நான் அடிச்சு சொல்லுவேன். இதெல்லாம் தாண்டி அருண் மாதேஸ்வரன் அப்படின்ற ஒரு பேரையே உங்க வாயில இருந்து மறைக்கப்பட்டது ஏன்னு தெரியல. அப்படியெல்லாம் இல்ல, நான் அருண் மாதேஸ்வரனை பாராட்டினேன் அப்படின்னு சொல்றவங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. எத்தனை பேர் அவரை பாராட்டிருக்கீங்கன்னு பார்க்கலாம்.